இப்போது நான் சொல்லப்போவது சில 100 வருஷங்களுக்கு முன்னால காசியில நடந்த ஒரு உண்மையான கதை. அவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர். அவர் தன் குடும்பத்தோடு தமிழ்நாட்டிலேருந்து காசிக்கு போறாரு. அங்கேயே குடியேறிடுறாரு. வேதம் ஓதுவது, அக்கம் பக்கத்துல குழந்தைகளுக்கெல்லாம் திண்ண பள்ளிக்கூடம் நடத்துறது, இப்படி வாழ்க்கையை ஓட்டுறார். ஒரு நாள் அவரது மனைவி காலமாயிடுறாங்க. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. தாயை இழந்த அந்த பொண்ணை தாயும் தந்தையுமாகி ரொம்ப செல்லமா வளர்த்து வர்றார். தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் போதிக்கிறார். மகள் வளர வளர அப்பாவுக்கு ஒரு கவலை. நாமே காசு பணத்துக்கு ஆசைப்படாம எளிமையா குடும்பம் நடத்துறோம். நமக்கு அப்புறம் இவளுக்கு யார் இருக்கா? இவளுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தேவலைன்னு யோசிக்கிறார். அப்பா, எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிடாத. நான் தெய்வத்துக்கும் தர்மத்துக்கும் உன்ன மாதிரியே சேவை செஞ்சு காலம் தள்ளிடுறேன் அப்படின்றா பொண்ணு. லௌதீக வாழ்க்கையில எனக்கு நாட்டம் இல்லைன்னு சொல்லிடுறா. அவருக்கு தெரிஞ்ச குடும்ப நண்பர்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி பார்க்குறாங்க. எப்படிமா இந்த உலகத்தில் நீ தனியாக வாழ்வ? கல்யாணம்னு ஒருத்தரை நீ கட்டிக்கிட்டா தானே காலம் பூரா ஒரு துணை இருக்கும் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். காசி விஸ்வநாதர் மேலே ஆணை. இதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவு. கல்யாண பேச்சை இனிமேல் எடுக்காதீங்க அப்படின்றா அவரது மகள். அவங்க அப்பாவுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சு போயிடுது. இனிமேல் பொண்ணுக்கிட்ட என்ன சொன்னாலும் நடக்க போகிறதில்ல. ஊரில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நிலத்தையும் விற்று, நகையெல்லாம் விற்று, எல்லாவற்றையும் காசாக்கி பொண்ணு கையில் கொடுத்து, இதை பாருமா, நான் சாஸ்வதம் இல்லை. ஒருவேளை நான் போயிட்டா கூட நீ மற்றவங்க கிட்ட கையேந்தாமல் இந்த பணத்தை வச்சு பொழைச்சிக்கணும், தெரியுதா அப்படின்றார் அப்பா. அந்த பணத்தில் காசியில் ஒரு பெரிய வீடும் வாங்கி கொடுத்துட்றாரு. சில காலத்தில் காலமாயிடுறாரு. அந்த பெண்மணி அவருடைய அப்பா கற்றுக் கொடுத்த பல சத் விஷயங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தினா என்னன்னு யோசிக்கிறாங்க. ஆகையினால காசிக்கு வரக்கூடிய வெளியூர் பக்தர்கள்லாம் தன் வீட்டில் தங்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறதும், அவர்களுக்கெல்லாம் அன்னதானம் செஞ்சு உபசரிப்பதுமாக ஊரில் செய்தி பரவுது. பல பேர் பல உதவிகளை கேட்டு வராங்க. பிள்ளைங்களோட படிப்பு செலவு, மருத்துவ உதவி, இப்படி பல உதவிகளை கேட்டு வராங்க. காசி மாநகர் முழுக்க இந்த பெண்மணியோட புகழ் பரவுது. அப்பா அவளுக்கு சேர்த்து வச்ச கொஞ்ச நஞ்ச பணமும் காசும் கரையுது. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு முறை ஒரு 10 பேர் கொண்ட குடும்பம் வந்திருக்கு. அரிசி பருப்பு எதுவுமே இல்லை. என்ன பண்ணலாம்? பக்கத்து வீட்டில் நான் சொன்னேன்னு சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. அடுத்த மாதம் கொடுத்துடலாம். இப்படி கடன் வாங்கி சேவை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கடன் சுமை கூடுது. இப்போது கொடுத்தவங்களாம் திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இருப்பவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அந்த பெண்மணி கோவிலுக்கு போகிறாங்க. காசி விஸ்வநாதர் கிட்ட மனமுருக ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க. எந்த ஜென்மத்தில் என்ன தோஷமோ தெரியல, கடன் பாடா படுத்துது. தர்மம் செய்யணுன்ற ஆர்வத்தில் என் சக்திக்கு மீறி நான் செஞ்சிட்டேன். கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்கறது தவறுன்னு சொல்ல முடியாது. அதான் திருப்பி செலுத்தக்கூடிய சக்தியை கொடுன்னு தான் உங்ககிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். ஒரு நாள் அவரது வீட்டுக்கு ஒரு மகான் வராரு. குழந்தை, கவலையை விடு. இந்த காசி மாநகரத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார். அவரை போய் பாரு. அவர் உனக்கு நிச்சயமாக உதவுவார். நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. உதவுவாரா மாட்டாரா தெரியாது. ஆனால் சொன்னவரோ பெரிய மகான். தனக்கு அறிமுகம் இல்லையே அப்படின்றார். தேவையில்லை, நிச்சயமா உதவுவாருன்றார் மகான். அவர் வாக்கு பலிக்கும்ன்ற நம்பிக்கையோடு அந்த பெண்மணியும் அந்த செல்வந்தரை பார்க்க போறாங்க. கோடீஸ்வரர் இந்த பெண்மணியை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு. என்னம்மா எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. பக்கத்தில் இருந்த அவரது ஊர்க்காரங்களாம் காதில் வந்து ஓதுறாங்க. இந்த பொண்ணு அளவுக்கு மீறி கடன் வாங்கிடுச்சு, சக்திக்கு மீறி தான தர்மம் செஞ்சிடுச்சு, பார்த்துக்கிடுங்க அப்படின்றாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ பல தர்ம காரியங்களையெல்லாம் சொத்தையெல்லாம் விற்றது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கியும் செஞ்சுட்டேன். ஒரே ஒரு முறை நீங்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா எல்லா கடனையும் உடனே அடைச்சி ஏதாவது ஒரு வேலை செஞ்சு காசி விஸ்வநாதர் சாட்சியாக உங்ககிட்ட பட்ட கடனெல்லாம் நான் அடைச்சிடுவேன் அப்படின்றாங்க அந்த பெண்மணி. ஒரு மகான் தான் உங்கள் பெருமையை சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சாரு அப்படின்றாங்க அந்த பெண்மணி. அவர் யோசிக்கிறார். இவரை பார்த்தா ஒரு புண்ணியவதியாக தெரியுது. இப்போது எதுவுமற்ற நிர்கதியாக நிற்கிறார். சுற்றி ஊர் பெரியவங்களாம் நிற்கிறாங்க. தர முடியாதுன்னு சொன்னால் ஊர் நம்மளை தப்பாக நினைக்கும். அம்மா, நீ தப்பாக நினைக்காத. உங்கள் அப்பா யார் கையும் ஏந்தாமல் நீ வாழணும் அப்படின்னு தானே எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லையே, எதை நம்பி நான் பணம் தருவேன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பணத்துக்கு ஈடாக கொடுக்க ஏதாவது ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லையே. ஐயா, நீங்கள் சொல்கிறது முழுக்க சரி. அடமானம் வைக்க என்கிட்ட எதுவுமே இல்லை. காசி விஸ்வநாதர் மேலே ஆணை, நானும் என் அப்பாவும் பல நீர்நிலைகளையெல்லாம் சரி செஞ்சுருக்கோம்.
பல நீர் வழி தடங்களை எல்லாம் சுத்தம் செஞ்சுருக்கோம். உங்கள் மாளிகை முன்னால் இருக்க அந்த குளம் அது கூட அடியன் கட்டினது தான். இந்த நீரை தினமும் ஆயிரக்கணக்கான மனுஷங்க பயன்படுத்துகிறாங்க. ஏன் மாடுகள் கூட, மற்ற மிருகங்களும் கூட, பறவைகளும் கூட இந்த தண்ணீருக்காக இந்த திருக்குளத்தை தேடி வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் அடியனுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை உங்களுக்கு நான் அடமானம் வைக்கிறேன் அப்படின்றா அந்த பெண்மணி. அம்மா, புண்ணியம்லாம் கண்ணுக்கு தெரியுமா? எப்படி எனக்கு வரும்னு நான் நம்புறது? ஐயா, இந்த லிங்கம் வெறும் கற்சிலை இல்லை, சாட்சாத் சிவபெருமான். அப்படியே சொல்லிக்கிட்டே அந்த லிங்கத்தை சுற்றி வந்து பஞ்சாட்சரம் சொல்லி ஜபம் செஞ்சு, மன்னிக்கணும் சுவாமி, எனக்கு வேறு வழியே தெரியலன்னு சொல்லி அந்த லிங்கத்தை குளத்துக்குள்ளே விட்டு விடுறா அந்த பெண்மணி. நான் வாங்குற அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு ஈடாக எப்போது புண்ணியம் என் கணக்கில் இருந்து உங்கள் கணக்கு வந்து சேருதோ அப்போது இந்த லிங்கம் தண்ணிக்கு மேலே வந்து மிதக்கட்டும். இது காசி விஸ்வநாதர் மேலே ஆணை என்றார். என்னைக்கு அடையிறது, என்னைக்கு மிதக்கிறது, நாளை காலை 6 மணியிலிருந்து கணக்கு தொடங்கட்டும் அப்படின்றா அந்த பெண்மணி. ஆனாலும் சோதிச்சு பார்க்க நினைக்கிறாரு அந்த கோடீஸ்வரர். 5 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து அள்ளித்தரார். அவளும் வாங்கிக்கிட்டு போயிடுறா. கடனை எல்லாம் அடைச்சிடுறா. அவசரப்பட்டுட்டோமோ அந்த கோடீஸ்வரர் யோசிக்கிறார். அடுத்த நாள் காத்தால 6 மணி, கோவில் காலை ஒன்று கழுத்தில் மணி ஒலிக்க வருது. குளத்தில் இறங்கி தண்ணீரை குடிக்குது. உப்பரிகையிலிருந்து பார்க்குறாரு பணக்காரன். மேலே தாளம் முழங்க, தண்ணீர் கொப்பளிக்க, உள்ளிருந்து சிவலிங்கம் மேலே எழும்பி வரத ஊராரெல்லாம் கூடி பார்க்குறாங்க. ஒரே ஒரு மாடு வந்து குளத்தில் தண்ணி குடித்த உடனேயே 5 லட்சம் ரூபாய்க்கு ஈடான புண்ணியம் பணக்காரன் கணக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. கலியுகத்தில் சுமார் 400 வருடங்களுக்கு முன்னால் காசியில் நடந்த, வாரணாசியில் நடந்த உண்மை கதை இது. தர்ம காரியம் நம்ம கணக்கில் வரவு வைக்கப்படுதுன்னு சொல்வதற்கு தகுந்த ஆதாரம் இது. எல்லாவற்றுக்கும் மேலிருந்து ஒரு சக்தி கவனிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி. கற்சிலையும் மிதந்த அதிசயம். ஒரே ஒரு மாடு வந்து தண்ணி குடித்ததுக்கே இந்த புண்ணியம்னா, இந்த பெண்மணி வாழ்க்கை முழுக்க பண்ணின பல புண்ணியங்களுக்கு முன் தன் செல்வமும் கால் தூசி அப்படின்னு முடிவு செய்கிறார் அந்த செல்வந்தர். அந்த பொண்ணையே தத்தெடுத்து அவளோடு சேர்ந்து பல தர்ம காரியங்களெல்லாம் தானும் ஈடுபடுறார். அடுத்த முறை நாம் ஒரு குளத்தை வெட்ட கை கொடுக்கலைனாலும் பரவாயில்லை, அது அலட்சியமாக ஒரு பிளாஸ்டிக் பையையோ குப்பையோ வீசும் முன் யோசிப்போம். நீர்நிலையெல்லாம் நாம் நேசிப்போம்.